குட்டி குருவிஸ். சிறிய கிராமத்தில் வாழும் அருண் என்ற 10 வயது சிறுவன் காடு பற்றி எப்போதும் ஆச்சரியம் கொண்டிருந்தான். ஒருநாள் காலை பனிமறையும் நேரத்தில் அவன் தனியாக காட்டுப்பாதையில் நடக்கத் தொடங்கினான். காடு கண்ணுக்குத் தெரியாத அளவுக்கு அமைதியாக இருந்தது. பறவைகளின் சத்தமும் குறைந்து மரங்களின் அடியில் ஏதோ அசைவது போல தெரிந்தது. அருணின் மனதில் சிறிய பயமும் பெரிய ஆர்வமும். அருண் தூரத்தில் நீல நிற ஒளி ஒளிர்வதை பார்த்தான். அது ஒரு குகையிலிருந்து வந்தது. அது என்ன என்று நெஞ்சம் துடித்தபடி அங்கே சென்றான். குகையின் குளிர்ந்த காற்று அவன் முகத்தில் மோதியது. உள்ளே மெல்ல ஒளிரும் சுவர், பழமையான வரைபடங்கள், மர்மமான சின்னங்கள். அருண் அதிசயித்தான். திடீரென குகையின் ஆழத்திலிருந்து பெரிய மூச்சு சத்தம் கேட்டது. அருண் பயத்தில் பின்னே சென்றான். ஆனால் ஆர்வம் அவனை முன்னே தள்ளியது. ஒளு மத்தியிலிருந்து சிறிய டிராகன் ஒன்று வெளியே வந்தது. அது பெரியதல்ல, ஒரு குதிரை அளவு. அதன் தோல் நீல நிறத்தில் மிளிர்ந்து கண்களில் அழகான சிவப்பு ஒளி. அருண் கவனித்தான். டிராகனின் இறக்கையில் ஒரு பெரிய காயம் இருந்தது. அது வலியால் திணறியது. பயம் கரைந்து அவனுக்கு இரக்கம் வந்தது. பயப்படாதே, நான் உதவுவேன் என்று அருண் மெதுவாக பேசினான். தனது பையில் இருந்த துணியை எடுத்து காயத்தை கட்டி வைத்தான். டிராகன் மெதுவாக கண்கள் மூடி நிம்மதியாக சுவாசித்தது. அது அருணி எதுவும் செய்யாது என்று தெரிந்தபோது அருணின் மனம் பெருமிதம் கொள்ளத் தொடங்கியது. டிராகன் ஒரு இனிய ஒலியை எழுப்பியது. அந்த ஒலி லுமோஸ் போல இருந்தது. அருண் அதற்கு பெயர் வைத்தான் லுமோஸ். லுமோஸ் தனது வாள் கொண்டு சுவரில் உள்ள பழமையான வரைபடத்தை காட்டியது. அந்த வரைபடம் காடு முழுவதும் மறைந்திருக்கும் மந்திர சக்தியின் மூலத்தை குறித்தது. அருண் புரிந்து கொண்டான். லூமோஸ் அந்த மந்திர சக்தியை காப்பாற்றும் காவலன். ஆனால் காயம் காரணமாக அது தனது கடமையை செய்ய முடியாமல் போயிருந்தது. காட்டுக்குள் ஒரு இருண்ட சக்தி எழுந்து மெல்ல மெல்ல அனைத்து உயிரினங்களையும் பயமுறுத்தத் தொடங்கியது. லுமோஸ் மட்டும் அதை தடுக்க முடியும். அருண் லுமோஸை மீண்டும் சக்தி வாய்ப்பாக்க ஒரு மருந்து போன்ற மூலிகையை சேகரிக்க உதவினான். அதை குடித்த லுமோஸ் வலிமையடைந்தது. லுமோஸ் வானில் பறந்து ஒளி முழக்கி இருண்ட சக்தியை விரட்டியது. காடு பழைய அமைதியை மீட்டது. அருண் மற்றும் லுமோஸ் வாழ்நாள் நட்பை உருவாக்கினர். பிறகு காடு அவர்கள் இருவருக்கும் ஒரு ரகசிய உலகமாகிவிட்டது. Like and subscribe, குட்டி குருவிஸ்.